நேற்றைக்கு அண்ணாமலை துக்கம் விசாரிக்க போறார். துக்கம் விசாரிக்கிற இடத்துல அரசியல் பேசலாமா? நான் கூட 2 நாள் அங்கே போயிட்டு ஒரு நாள் அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன், ஒரு நாள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அந்த அம்மையாருக்கு, சகோதரி பொற்கொடிக்கு யாருமே அரசியல் பேசலை. அந்த சாவு வீட்டில் போயிட்டு பாஜக அரசியலை பேசுகிறார், பத்திரிகையாளரை முறைக்கிறார். இது என்ன நாகரிகம் அண்ணாமலைக்கு என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய கட்சியில் எஸ்வி சேகர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. காயத்ரி ரகுராம் போட்ட ட்விட்டருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா தொடர்ந்து அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்து வருகிறார். என்னென்ன நடந்தது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கூறி வருகிறார். அவருக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார். அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமூக விரோதியில் நான் இருக்கும்பொழுது கட்சியில் சேர்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. பிஜேபி ஐடிங் விங்குடைய தலைவராக இருந்த நிர்மல் குமார் தொடர்ந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், நற்காரியங்கள், அதுக்கு பேர் அனி ட்ராப். சொந்த கட்சிக்காரர்களையே வீடியோ எடுப்பது, வார் ரூம் மூலமாக கண்காணிப்பது, யாராவது அவருக்கு மேல் வளர்கிறார்கள் என்றால் அவர்களை மட்டம் தட்டுவது, காட்டி கொடுப்பது, துரோகம் செய்வது. இந்த ஹனி ட்ராப் அண்ணாமலை ஏன் இவர்களுக்கெல்லாம் வாய் திறக்கவில்லை? எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் பிளாக்மெயில் பண்ணுறார். நான் அவரை சிறையில் வைத்திருக்கேன், நீங்கள் ஏமாத்துறோம், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிறைப்படுத்தி விடுவேன், நாங்கள் சொன்னால் கேட்பேங்கிட்ட அதிகாரம் இருக்குன்றார். இந்த அதிகாரம்லாம் எவ்வளோ நாள் இருக்குன்றது கடந்த கால அரசியல்வாதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதிகாரத்தை நோக்கியே பயணம் பண்ணுறவன் மக்கள் தலைவராக மாற முடியாது. ஆனால் அவருடைய அவதூறு பேச்சுகள், அவமானங்கள், அசிங்கங்கள், அருவருப்பான அரசியலை செய்யும் அண்ணாமலை நேற்றுக்கு சாவு வீட்டில் போயிட்டு நிறைய பேசியிருக்காரு. நம்ம பேசுவோம். மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ விட்டுருக்கார். சொந்த கட்சிக்காரர்களை எப்படி வீடியோ எடுத்து எப்படி அம்பலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய தோழர்களை அவமானப்படுத்துவதும் பிளாக்மெயில் செய்வதும் எந்த தலைவர்களையும் பார்க்கவில்லை. முதல் தலைவராக அண்ணாமலையை பார்க்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. கல்யாணராமன் கேட்கிறார், அவங்க கட்சியை சார்ந்தவர். என்ன கேட்குறார் அவர்? நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, இதற்கு பேர் ஜனநாயக அரசியலா அப்படின்னு கேட்குறார். இப்போ நாங்கள் கேட்டால் கோபம் வருது. ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு என்ன கேட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில், இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம், தங்க நிறுவனம், அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கள், அதை பற்றி 2 நாளாக பேசுகிறாங்கன்னு தான் சொன்னோம். நாங்கள் யாரையும் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணலை, மீடியா ட்ரையல் பண்ணலை. அது காவல்துறையுடைய வேலை, புலன் விசாரணை செய்கிறாங்க. நாங்கள் ஒரே நாளில் 2 நாளில் போயிட்டு சிபிஐ விசாரணை கூவல. ஒரு நாளில் யாருன்னா கேட்பாங்களா சிபிஐ விசாரணை? புலன் விசாரணை போயிட்டுருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்திலும் குறைச்சி மதிப்பிட முடியாது. யாரோ ஓர் இரு கருப்பாடுகள் செய்கிற தவறுக்கு என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நாம் கையாளாகாத போலீஸ்னு சொல்ல முடியாது. ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறைன்னு அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க, முத்தமிழறிஞர் கலைஞரும் பேசியிருக்காரு, எம்ஜிஆரும் பேசியிருக்கார். இந்த வரலாறுலாம் தெரியாது.